கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் ஒரு சில பாதை வழியாய் நம்மை நடத்தி செல்வார். கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், அப்படிப்பட்ட பாதைகளிலே தேவனாகிய கர்த்தர் கடந்து செல்ல நமக்கு உதவி செய்வார். அந்த காலகட்டத்திலும் நாம் தேவனுக்கென்று நீதிக்கென்றே நாம் வாழ வேண்டும். தயவை மற்றவர்களிடத்தில் காட்ட வேண்டும். நம்முடைய வாழ்விலே எதெல்லாம் பண்படுத்தப்படாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் பண்படுத்த தேவன் இந்த காலத்தை அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாம் மௌனமாக இருந்து அதை சிந்தித்து நாம் செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் ஏற்ற வேளையில் வந்து நம்மிடத்தில் அவர் நீதியை வர்ஷிக்க பண்ணுவார். அவர் வர்ஷிக்க பண்ணும் மட்டும் நாம் பொறுமையோடு கூட காத்திருந்து அந்த நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தோடு தேவன் நம்ம அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் ஒவ்வொருவரும் நடந்து கொள்வோம். அவருடைய பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு நம்முடைய வாழ்விலே சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்துவோம். நீதியாய் வாழ்வோம். மற்றவர்களிடத்தில் தயை காட்டுவோம். அப்பொழுது கர்த்தர் ஏற்ற வேளையில் நீதியை வர்ஷிக்க பண்ணி நமக்கு நல்ல அறுவடையை கட்டளையிட்டு தர அவர் கடந்து வருவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய வார்த்தையை நாம் நிறைவேற்றுவோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.